السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أياما معدودات، فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر، وعلى الذين يطيقونه فدية طعام مسكين، فمن تطوع خيرا فهو خير له، وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான பெயரருளால் பாக்கியம் நிறைந்திருக்கின்ற ரமலான் மாதத்தை அடைந்து இரண்டாவது நோன்பை நோட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நோன்பை கடமையாக்கி வைத்துவிட்டு அந்த நோன்புகளை வைக்க முடியாதவர்கள், சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், அவர்களுக்குண்டான பரிகாரம் என்ன என்பதையும், அந்த பரிகாரங்கள் அல்லாஹ் எந்த அளவை சொல்லியிருக்கிறானோ அதில் கூடுதல் குறைவாக கொடுப்பது பற்றியும், இவை எல்லாவற்றையும் விட, அனுமதியை விட நோன்பு நோற்பது சிறந்ததா அல்லது விடுவது சிறந்ததா என்பது உண்டான எல்லா விதமான தகவல்களையும் மேலே ஓதிக்காட்டிய வசனத்திலே தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார். பொதுவாக மார்க்கத்தை பொறுத்தவரை இபாதத்துகள் நமக்கு கடமையாகிறது என்றால் அதற்கென்று சில வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு அமைத்து தந்திருக்கிறது. பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். நோன்பை பொறுத்தவரை மார்க்கம் சில வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. முதலில் நோன்பு என்பதை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான். அவன் கடமையாக்கி வைத்திருக்கின்ற நோன்பு யாரெல்லாம் நோக்க வேண்டும், யாருக்கெல்லாம் கட்டாயம் என்பதை குறித்து சொல்லுகிற போது முதலாவது நிபந்தனை மூமின்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மூமின்களிலும் பருவ வயதை அடைந்தவர்கள் இருப்பார்கள், பருவ வயதை அடையாதவர்கள் இருப்பார்கள். வணக்கம் என்பது பருவ வயதை அடைந்தவர்களுக்கு மட்டுமே உரித்தானது, கடமையானது. எனவே இரண்டாவது நிபந்தனையாக நோன்பு நோற்பதற்குண்டான நிபந்தனை பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். அதே போல மூன்றாவது நிபந்தனை அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற அந்த வார்த்தையை விளங்கக்கூடிய அளவிற்கு அவர் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். எனவே பைத்தியங்களாக இருப்பவர்கள், புத்தி சுவாதீனமாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை என்று சொல்லி தருவார்கள். அதே போல ஒரு வணக்கத்தை செய்கிறோம் என்றால் வணக்கத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்குண்டான உடல் தகுதி இருக்க வேண்டும். உடல் தகுதி இல்லாத போது மார்க்கம் சில தளர்வுகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதே போல பெண்களை பொறுத்தவரை மாதவிடாய் இல்லாத காலகட்டமாக அவர்களுக்கு இருக்க வேண்டும்.
அதேபோல் குழந்தை பேருக்கு பின்னால் ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இதுபோன்ற நிபந்தனைகள் யார் இருக்கிறார்களோ இவர்களுக்குத்தான் நோன்பு கடமை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிய அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருவார்கள். இத்தனை விஷயங்களை ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற போது இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், ஐயாமம் மஅதூதா, நோன்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் நோற்றாக வேண்டும். ரமலானினுடைய மாதம் 29 அல்லது 30 இருக்கலாம். நமக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறதோ அந்த நாட்களில் அவன் நோக்க வேண்டும் என்பதை ஒரு நிர்ணயம் செய்திருக்கிறது மார்க்கம். சரி, இப்படி நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யாராவது ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அல்லது ஒரு பயணம் போக வேண்டிய நிர்பந்த சூழலிலே இருக்கிறார். இவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு விளக்கி தருகிறது. யார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ, நோன்பு நோற்பதற்குண்டான தகுதியை இழந்திருக்கிறார்களோ, இவர்கள் வேறு நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறார். நோயாளியை பொறுத்தவரை மார்க்கம் 2 விதமாக பிரித்து காட்டுகிறது. ஒன்று, திடீரென்று ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள், காய்ச்சலாக இருக்கலாம் அல்லது தலைவலியாக இருக்கலாம் அல்லது இன்ன பிற உபாதைகளாக இருக்கலாம். இப்படி ஏற்படக்கூடிய சின்னஞ்சிறு வியாதிகள் இருக்கிறது அல்லவா, நம்மை விட்டு அது நீங்கக்கூடிய ஆரோக்கியத்தை மீண்டும் கொடுக்கக்கூடிய வியாதிகள். இன்னொன்று இருக்கிறது, எந்த காலகட்டத்திலும் ஆரோக்கியமே கிடைக்க பெற முடியாத சில வியாதிகள், எல்லா நேரத்திலும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய வியாதிகள், அவர்கள் அதிகமான மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் என்று மார்க்க அறிஞர்கள் வியாதி உள்ளவரை, நோயுள்ளவரை 2 விதமாக பிரித்து காட்டுகிறார்கள். இவர்களில் சின்ன சின்ன நோய்கள் இந்த நோன்பு காலங்களில் ஏற்படக்கூடிய நேரத்தில் இவர்களுக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது, இந்த நேரங்களில் அவர்கள் முடியாவிட்டால், நோன்பு நோக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது, அது தலைவலி, காய்ச்சல் போன்ற சின்னஞ்சிறு நோய்கள், இதன் மூலமாக அவர் நோன்பு நோக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார் என்றால், இவர் அந்த நோன்பை விட்டுவிட்டு அதற்கு பகரமாக வேறு நாட்களில் அந்த நோன்பை நோற்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. அதே போல பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அப்படி பயணம் மேற்கொள்ளக்கூடியவர் நோன்பு காலகட்டத்தில் காலை நேரத்திலே பயணத்தை மேற்கொள்ளுகிறார். ஏறத்தாழ ஒரு 130 கிலோமீட்டர் அளவிற்கு அவர் பயணம் மேற்கொள்ளுகிறார். தொழுகையை சுருக்கி தொழ வேண்டிய தொலை தூரத்தினுடைய அளவு 130 கிலோமீட்டர் இருக்கிறது அல்லவா, அவ்வளவு தொலை தூரத்தை ஒரு கடக்கக்கூடியவர், இவருக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது, இவர் நோன்பை அவர் விட்டுவிடலாம், அதற்கு பகரமாக வேறு நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் என்று மார்க்கம் இவர்களுக்கு சொல்லித் தருவதை போல மார்க்க அறிஞர்கள் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லித் தருகிறார்கள். இந்த வயோதிகர் அதே போல உடலிலே பலவீனமானவர், ஒருவர் நோன்பு நோற்றிருக்கிறார். நோன்பு நோற்றிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவருக்கு நோன்பை தொடரக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் பலவீனப்பட்டு போய்விடுகிறார். காலையில் நோன்பு நோற்றார், மாலை பொழுது வரை அவர் பசித்திருப்பதற்கோ தாகித்திருப்பதற்கோ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு உடலிலே ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் இவர் அந்த நேரத்தில் நோன்பை விடுவதற்கும் மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. அதே போல பயணிகளை தொடர்ந்து பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், குழந்தையை பெற்றெடுத்து விட்டு யாரெல்லாம் பாலூட்டுகிறார்களோ, தாய்ப்பால் ஊட்டக்கூடியவர்கள், அவர்கள் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கருதுவார்களேயானால், அவர்கள் சரியான முறையிலே உணவு உண்ணாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பால் சுரப்பிலே குறைவு ஏற்பட்டு அதை அவர்கள் குழந்தைக்கு அது பாதிக்கும் என்று கருதுவார்களேயானால், பாலூட்டக்கூடிய பெண்மணிகளுக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது, இவர்களும் நோன்பை விட்டுவிட்டு வேறு நாட்களில் அதை கதா செய்து கொள்வதற்குண்டான அனுமதியை கொடுக்கிறது. அதே போல குழந்தை உண்டாகி இருக்கக்கூடிய, கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மார்கள், இந்த மக்களுக்கும் மார்க்கம் ஒரு அனுமதியை கொடுக்கிறது. அவர்கள் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள், அதிகமான மருந்துகள் உட்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்கிற போது அவர்கள் குழந்தையினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்கள் பயப்படுவார்களேயானால் இவர்களுக்கும் மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் மார்க்கம் வயோதிகர்களுக்கு அனுமதி கொடுக்கிறது, பலவீனமானவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறது, பயணிகளுக்கு அனுமதி கொடுக்கிறது. பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மார்க்கம் நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
யாரெல்லாம் நோன்பை கடமையாக நோற்று கொண்டிருக்கிறார்களோ இது போன்ற உபாதைகளுக்கு உள்ளாக்கப்படாமல் பயணியாக இல்லை அல்லது மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளவில்லை, சின்னஞ்சிறு நோய்களுக்கு உள்ளாக்கப்படவில்லை, அதே போல மாதவிடாய் போன்ற இடையூறுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் இவர் கட்டாயம் நோன்பு நோற்றாக வேண்டும் என்பது மட்டுமல்ல, அப்படி நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பெரும்பாலும் எல்லோரும் தெரிந்து வைத்திருப்போம், நோன்பு என்பது உண்ணுவது, பருகுவது, உடலுறவு கொள்வது, இந்த 3 காரியங்களால் நோன்பு முறியும் என்பதை எல்லோரும் தெரிந்து வைத்திருப்போம். இதை தாண்டி சில சின்ன சின்ன செயல்களின் மூலமாகவும் நோன்பு முறியும் என்பதை நமக்கு மார்க்க விரிவுரையாளர்கள் சொல்லி தருவார்கள். நாம் ஒது செய்கிறோம் அல்லவா, அப்படி ஒது செய்யக்கூடிய நேரத்தில் வாய் கொப்பளிக்கிறோம், அதே போல மூக்கை சுத்தம் செய்கிறோம். இப்படி சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் தண்ணீரை கொஞ்சம் அளவு கடந்து நாம் உள்ளே செலுத்தி அதிலே அதிகப்படியான முயற்சியிலே மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் அப்படி வாய் கொப்பளிக்கும் போது அதிகமான தண்ணீரை செலுத்தி நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்பது தெரிகிறது. இதிலே கூடுதலான முறையில் தண்ணீரை செலுத்தியது மட்டுமல்லாமல் கரகரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதிக முயற்சி செய்கிறோம் அல்லவா, இப்படி ஏற்பாடு செய்யக்கூடிய நேரத்தில் தொண்டை வரை நம்முடைய தண்ணீரை செலுத்தி அந்த தண்ணீர் உள்ளே சென்று விடுமையானால் அப்பொழுது அவர் நோன்பு முறிந்தவராக கருதப்படுவார். அதே போல மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய நேரத்தில் அளவு கடந்து ஒருவர் தண்ணீரை செலுத்த வெறுமனே லேசான முறையில் செலுத்தாமல் அளவு கடந்து செலுத்தி அந்த தண்ணீர் மூக்கிற்கு உள்ளே சென்று அது உள்ளே போய்விடுமையானால் அப்பொழுதும் அவர் நோன்பு முறிந்தவராக கருதப்படுவார். அது மட்டுமல்ல, நாம் இந்த இவைகளையெல்லாம் கடந்து சில நபர்கள் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டாலும் சரி அல்லது வேறு பிற காரணங்கள் இருந்தாலும் சரி, மலத்துவாரங்கள் இருக்கிறது அல்லவா, அதே மாதிரி சிறுநீர் பாதைகள், இந்த பாதைகளில் ஏதாவது ஒன்றை செலுத்தினால் ஒருவருக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது, அவர் நோன்பு நோற்றிருக்கிறார். அப்படி நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மலத்தை வெளியாக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்த சூழலில் உள்ளே இனிமா கொடுக்கிறார் என்றால் இப்பொழுது அவருடைய வயிற்றினுள் வெளியிலிருந்து ஒரு திரவ பொருளை அல்லது ஒரு திடப்பொருளை ஏதாவது கொடுக்கக்கூடிய நேரத்தில் இவர் நோன்பு முறிக்கக்கூடியவராக இருக்கிறார், இவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்று சொல்லி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு திடீரென்று ஒரு வாயிலை காயம் ஏற்பட்டது, அந்த காயத்தின் மூலமாக இரத்தம் வருகிறது. இப்பொழுது அவர் என்ன செய்கிறார், அந்த இரத்தத்தை சுத்தம் செய்வதற்காக வாய் கொப்பளிக்கிறார். இப்பொழுது வாய் கொப்பளிக்கக்கூடிய நேரத்தில் இரத்தம் கலந்து வாயிலே தண்ணீர் இருக்கிறது, இரத்தமும் அங்கே இவர் சுத்தம் செய்வதற்குண்டான தண்ணீர், அதே போன்று அவரிடத்தில் இருக்கக்கூடிய உமிழ்நீர், 3ம் கலந்திருக்கக்கூடிய நேரத்தில் இவர் வெளியிலே துப்பிவிட்டால் பிரச்சனை இல்லை. அந்த இரத்தத்தை உள்ளே விழுங்கி விடுவாரையானால் அல்லது உள்ளே அது சென்று விடுமையானால் அப்பொழுது இவர் நோன்பு முறிந்தவராக கருதப்படுவார். அதே போல எச்சில், காரல் எச்சில், நம்முடைய சளி இருக்கிறது அல்லவா, சளி வெளியே வந்து அதை துப்பியாக வேண்டும், துப்பாமல் அது உள்ளே செல்லக்கூடிய நேரத்தில் இது ஒரு திடப்பொருளாக கருதப்பட்டு அந்த நேரத்தில் அவர் நோன்பு முறிந்தவராக கருதப்படுகிறார். அதே போல சுயமான முறையில் இயல்பான முறையில் வாந்தி வராமல் செயற்கையாக அவர் வாந்தி எடுப்பதற்கு முனைகிறார், இவராக வாயில் கையை விட்டு வாந்தி எடுப்பதற்கு முயற்சி செய்கிறார். இப்படி முயற்சி செய்து வாந்தி எடுப்பாரையானால் இவருடைய நோன்பு முறிந்துவிடும். அதே போல பொதுவாக நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த 3 காரியங்களை தவிர இந்த காலகட்டங்களெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய காலகட்டம். அதே போல ஒரு பெண் நோன்பு நோற்றிருக்கிறாள், நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு இரவு நேரத்தில் அவர் நோற்கக்கூடிய நேரத்தில் சுத்தமான பெண்மணியாக இருந்தாள், காலை பொழுதில் அவளுக்கு நோன்பு முறியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அவளுக்கு மாதவிடாய் வெளிப்படுகிறது என்றால் இவள் அங்கே நோன்பு முறிந்தவராக கருதப்படுகிறாள், அவளுடைய நோன்பு முறிக்கப்படுகிறது. அதே போல குழந்தை உண்டாயிருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கிறாள், அப்படி பெற்றெடுத்ததற்கு பின்னால் இரவு நேரத்திலே நோன்பு நோற்றால் பகல் பொழுதிலே அவர் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அப்படி பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த உதிரப்போக்கு ஏற்பட்டதற்கு பின்னால் இவளும் நோன்பு முறிந்தவராக கருதப்படுகிறாள். இது போன்ற செயல்பாடுகளினால் மனிதனுக்கு நோன்பு முறிவது மட்டுமல்ல, சில நேரங்களில் நம்முடைய சில செயல்பாடுகளினாலும் நோன்பு முறிந்து விடுகிறது. அதனால்தான் இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஃபஜ்ரினுடைய நேரம் வரை நாம் சாப்பிடலாமா என்றால் நிறைய மக்கள் சில கவனக்குறைவை இங்கே சொல்லி பார்ப்பார்கள்.
நான் ஃபஜ்ர் பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிட்டா தப்பு இல்லையே, அதனால் ஒன்றும் இல்லையே என்பது போன்ற வார்த்தைகள் நிறைய மக்களிடத்திலே பேசப்படுகிறது. நாம் கொஞ்சம் கவனித்தாக வேண்டும். நாம் வாயிலே உணவை வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் சஹரினுடைய நேரம், சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், உணவு வாயிலே இருக்கிறது. இந்த நேரத்தில் ஃபஜ்ரினுடைய பாங்கு சொல்லப்படுமையானால் அவருடைய உணவு தொண்டைக்கும் வெளியிலே துப்ப முடியாத ஒரு சூழலிலே உணவு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி பாங்கு சொல்லப்பட்டதற்கு பின்னால் அந்த உணவு உள்ளே போய்விடுமையானால் அந்த நோன்பு செல்லாததாக ஆகிவிடும், அந்த நோன்பு கூடாது, அந்த நோன்பு முறிந்துவிடும். அதே போல நோன்பு திறக்கக்கூடிய நேரமும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நிறைய மக்கள் அவசரப்பட்டு காலையிலிருந்து ஒரு 13 மணி நேரம் அல்லது 14 மணி நேரம் பசியோடும் பட்டினியோடும் அல்லாஹ்விற்காக நாம் நோன்பு நோற்று கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் சூரியன் மறைந்தவுடன் நாம் சில நேரத்திலே நோன்பு துறக்கிறோம் அல்லவா, அதற்கு நமக்கு வழிமுறையை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி தந்திருப்பார்கள். என்ன வழிமுறை? சூரியனுடைய மறைதல் இருக்கிறது அல்லவா, அந்த மறைதலை பல கட்டங்களாக பிரித்து காட்டுகிறார்கள். அந்த சூரியனுடைய தோற்றம் முழுவதும் மறைவதற்கு ஒரு நேரம் எடுத்துக்கொள்கிறது, ஏறத்தாழ 5 நிமிடங்கள் அது எடுத்துக்கொள்ளுகிறது. அப்படி இருக்கிற போது சூரியனுடைய அந்த ஒட்டுமொத்த உருவமும் மறையாமல் வெறுமனே கொஞ்சம் மறைந்ததற்கு பின்னால் சூரியன் மறைந்து விட்டதே என்று நினைத்து ஒருவர் நோன்பை திறக்கிறார் என்றால் அவர் பகல் முழுவதும் இருந்த நோன்பு செல்லாமல் போய்விடும், அது நோன்பு முறிந்ததாக கருதப்படும். எனவேதான் இத்தனை விஷயங்கள் நமக்கு நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இத்தனை காரியங்களையும் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்துவிட்டு சில விதிவிலக்குகளையும் நமக்கு சொல்லி தருகிறது. மார்க்கத்திலே நோன்பு முறியக்கூடிய காரியங்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டதை போல சில செயல்பாடுகள் நம்முடைய நோன்பை முறிக்காது. என்ன? நம்ம சாப்பிடுகிறோம் அல்லவா, ஒருவர் நோன்பு நோற்று இருக்கிறார், நோன்பு நோற்று இருக்கக்கூடிய நேரத்தில் எங்காவது பயணம் செய்கிறார், நோன்பு வைத்து கொண்டு பயணம் செய்யலாமா என்றால் பயணம் செய்வதற்கும் அனுமதி இருக்கிறது, பயணத்தில் நோன்பை விடுவதற்கும் அனுமதி இருக்கிறது. அதே நேரத்தில் ரசூல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி தருகிறார், வ அன் தஸூமு ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஒரு பயணி நோன்பை விடுவது சிறந்ததா அல்லது நோன்பு நோற்பது சிறந்ததா, அல்லது ஒரு நோயாளி தீர்க்கக்கூடிய நோயில இருக்கக்கூடியவர் நோன்பை விடுவது சிறந்ததா நோன்பு நோற்பது சிறந்ததா என்று வருகிற போது ஒரு மனிதன் நோன்பு நோற்பது சிறந்தது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறார். வ அன் தஸூமு ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்கள் நோன்பினுடைய பலனை முழுவதுமாக தெரிந்திருப்பீர்களேயானால் நீங்கள் நோன்பு நோற்பது தான் சிறந்தது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நோன்பு நோற்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லி தருகிறார். அதே போல நோன்பு நோற்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் நோன்பு நோற்று இருக்கிறார், ஏதோ ஒரு பழக்க தோஷத்தில் சில நேரம் அப்படியே நாம் சென்று எங்கேயாவது டீ குடிப்பதற்கு போவோம் அல்லவா, அப்படி போய் பழக்க தோஷத்தில் மறந்துவிட்டு நாம் நோன்பாகத்தான் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு அவர் உண்ணுகிறார் அல்லது பருகுகிறார். அதே போல நோன்பு இல்லை என்று நினைத்துவிட்டு உடலுறவு கொண்டார். இப்படி மறதியான சந்தர்ப்பத்தில் இந்த காரியங்களை செய்கிற போது அவருடைய நோன்பு முறியாது. அது மட்டும் இல்லை, இதை செஞ்சு முடிச்சுட்டு நோன்பு அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார், மறந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ ஒருத்தர் எப்போ நீ நோன்புல வச்சிருக்கிற, நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயே என்று உணர்த்துகிறார் என்றால் அப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டுமானால் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த உணவை உடனே துப்பிவிட வேண்டும். ஏன்னா அவருக்கு நினைவுறுத்தப்பட்டு விட்டது நீ நோன்பாளி என்பதை. இப்போ அந்த நினைவுறுத்தலுக்கு பின்னால் மீண்டும் அவர் தருந்து சாப்பிடுவாரேயானால் இப்போ மறதி என்கின்ற நிலையை தாண்டி தெரிந்து நான் உண்டிருக்கிறேன் என்ற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அதே போல சுயமாக வாந்தி வருகிறது அல்லவா, சில நேரத்தில் ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டு நமக்கு வாந்தி வருகிற போது அந்த வாந்தியின் மூலமாக நோன்பு முறியாது. அதே நேரத்தில் அந்த வாந்தி வெளியில் லேசாக வந்து முழுமையாக வந்து விட்டால் பிரச்சனை இல்லை, வந்த வாந்தி வெளியிலே துப்புவதற்கு முடியாமல் அந்த நஜீஸாகத்தானே உள்ளே இருந்து போய்விட்டாலே வெளியிலே வரக்கூடியது அது அசுத்தமான பொருட்கள். அது வெளியே பாதி வந்து திரும்ப நாம் ஏதாவது விழுங்கி விடுவோமையானால் அப்பொழுது நோன்பு முறிந்துவிடும். சுயமாக வாந்தி வருவதால் நோன்பு முறிவதில்லை, அந்த வாந்தியினுடைய அந்த அசுத்தங்கள் உடலுக்குள் திரும்ப செல்லுமையானால் அப்பொழுதும் நோன்பு முறிந்துவிடும். அதே நேரத்தில் நாம் ஒது செய்யக்கூடிய நேரம், அதே போல் நாம் மூக்கை சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம அறியாமல் நம்ம அளவு கடந்து நம்மை தண்ணீரை செலுத்தியெல்லாம் சுத்தம் செய்யவில்லை, சாதாரணமான முறையில் எப்பொழுதும் சுத்தம் செய்வதை போல நாம் சுத்தம் செய்கிறோம். அப்படி சுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தவறுதலாக தண்ணீர் உள்ளே சென்று விடுமையானால்
அப்பொழுதும் நோன்பு முறியாது என்று நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே போல் ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒருவன் இப்படி நினைத்து கொண்டான், இன்னும் ஃபஜ்ரு வரல அப்படின்னு முடிவு செய்து அவர் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படவில்லை என்று நினைத்து சஹர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படவில்லை என்று முடிவு செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அங்கே பாங்கு சொல்லலை, நமக்கு அந்த டைமும் வரல, முடியலை, சஹர்னுடைய நேரம் முடியலைன்னு நினச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு பின்னால் தெரியப்படுகிறது, இவர் சஹர் சாப்பிட்டு கொண்டிருந்த நேரம் சஹர் முடிந்த நேரத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று சாப்பிட்டு முடித்ததுக்கு பின்னால் தெரிஞ்சாலும் அந்த நோன்பு அது முறிந்ததாக கருதப்படும், அந்த நோன்பு செல்லாது. இது போன்ற விஷயங்களை நமக்கு சொல்லி தந்து விட்டு சில விஷயங்களை சொல்லித் தருகிறது. இந்த நோன்பிற்கு பகரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நோன்பை விட்டுட்டோம், நோன்பு நம்மளுக்கு முறிந்து விட்டது, அல்லது ஏதாவது உபயோகங்களால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நோன்பை விடுவதற்குண்டான அனுமதி நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லவா? வயோதிகர், தீர்க்க முடியாத நோயாளிகள், இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கு கலாவெல்லாம் இல்லை, இவர்கள் தீர்க்க முடியாத நோய் தொற்றுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது கடுமையான வயோதிகத்தின் மூலமாக நோன்பு நோற்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிற போது இவர்கள் குற்றப்பரிகாரமாக நோன்பு நோற்க முடியவில்லை என்பதற்காக ஒரு 563 கிராம், அதாவது ஒரு 600 கிராம் உணவை ஒரு மிஸ்கீன்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி உணவை கொடுக்கிற போது ஒரு நாளைக்கு ஒரு ஆளுனுடைய அடிப்படையில் 30 நாட்களுக்கு உண்டான உணவாக யாருக்காவது கொடுக்கணும். இப்படி கொடுத்து விட்டால் அவர்களுக்கு இந்த பகரம் மட்டும் போதுமானது. அதே நேரத்தில் ஹைலுக்கார பெண்ணாக இருக்கிறாள், அல்லது நிஃபாஸ் வந்திருக்கக்கூடிய குழந்தை பேறு பெற்ற பெண்ணாக இருக்கிறாள், இவள் பிற்காலத்திலே அத்தனை நோன்புகளையும் கலா செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த பெண் குழந்தை உண்டான பெண் இருக்கிறாள் அல்லவா, ஒரு வகையில் பாக்கியமுள்ள பெண், பாலூட்டக்கூடிய பெண்களும் ஒரு வகையில் பாக்கியம் உள்ளவர்கள். நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்தில் பாலூட்டுவார்களே, ஆனால் உண்மையிலேயே நோன்பாளியாக இருந்து ஒரு குழந்தைக்கு பாலூட்டிய மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அது மட்டுமல்ல, பெண்களை பொறுத்தவரை இந்த 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் என்று முழுமையான முறையில் பெண்களுக்கு நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா என்றால், கருவுற்று இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தவிர மற்ற நேரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு மாதம் மாதம் ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் இருக்கிறது அல்லவா, அந்த நாட்களில் நோன்பு நோக்க முடியாத சூழலுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். இப்போ இவர்களுக்கு குழந்தை உண்டானதற்கு பின்னால் அந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் 29 நோன்புகள் அல்லது 30 நோன்புகள் முழுமையான முறையில் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இப்போ இந்த 2 பேரும் யார்? பால்குடி தாய்மார்கள், அதே போல குழந்தை பெற்று கருவுற்று இருக்கக்கூடிய இந்த பெண்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதோடு சேர்த்து பின்னாட்களில் அவர்கள் ரமலான் கழிந்ததற்கு பின்னால் அந்த நோன்பை நோற்றாகவும் வேண்டும், கலாவாக நோக்க வேண்டும். அதோடு சேர்த்து ஒரு மிஸ்கீனுக்கு அவர்கள் உணவும் கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு கணக்கு வச்சு மிஸ்கீன்களுக்கு அவர்கள் உணவும் கொடுக்க வேண்டும். பயணிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல சின்ன சின்ன வியாதிகளில் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவர்கள் நோன்பை விடுவார்களேயானால், ஹைலுக்கார பெண்மணி உட்பட இவர்கள் நோன்பை விடுவார்களேயானால் அவர்கள் அடுத்த கட்டத்தில் அத்தனை நோன்புகளை, விடுபட்ட நோன்புகளை அவர்கள் அந்த பின்னாட்களில் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அதை கலா செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கலாவினுடைய நேரம் இருக்கிறது அல்லவா, எந்த அளவுக்கு சீக்கிரம் நம்ம அதை கலா செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்து விட வேண்டும். மறு ரமலான் வரை கலா செய்யாமல் விட்டுட்டு அடுத்த ரமலான் நம்ம தொடருவோமையானால் இப்பொழுது அவர்கள் கலாவும் செய்ய வேண்டும். அதோடு சேர்த்து பிற்படுத்திய குற்றப்பரிகாரமாக ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கிறோம் அல்லவா மற்ற ஆட்கள், அதே போல இவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் நமக்கு விரிவுரையாளர்கள் சொல்லி தருவார்கள். இது கூட 2 வருடமாக கூடிய நேரத்தில் அந்த நோன்பும் அவர்களுக்கு மீதமாக இருக்கிறது. அதே போல கூடுதலாக கூடிய ஒவ்வொரு ஆண்டிற்கும் சேர்த்து ஒரு 30 நோன்புக்கு 30 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா 2 வருஷம் ஆகும்போது 60 மிஸ்கீன்களுக்கு அவர்கள் சாப்பாடு கொடுத்தாக வேண்டும். இந்த அளவிற்கு அவர்களுக்கு மார்க்கம் ஒரு சலுகைகளையும் கொடுத்துவிட்டு அதற்கு பகரத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிக தெளிவான முறையில் சொல்லித் தருகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு அவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கடமையான நோன்பை நல்ல முறையில் நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதில் ஏற்படக்கூடிய குறைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மன்னித்து அவனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாகவும், அது நோன்பு முடியாத சந்தர்ப்பத்தில் அதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உடலுக்கு பலத்தை கொடுத்து நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி
ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.